ஹாய் ஸ்டூடெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்டிகைடுகளுக்கான சோதனைகள். டெஸ்ட்டு ஃபார் ஆல்டிகைட் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் டெஸ்ட். டாலரன்ஸ் கரணியுடன் வினை. ஸோ மொதல் டாலரன்ஸ் ரியேஜன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டாலரன்ஸ் கரணி அப்படிங்கிறது டாலரன்ஸ் ரியேஜென்ட். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. சில்வர் நைட்ரேட்டும் அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்த அந்த மிக்சர் தான் டாலரன்ஸ் ரியேஜென்ட். ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுதான் AgNH3 ட்வைஸ் மேலே 2+. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் தான் ஆல்டிகைடோட போட போகிறோம். ஸோ அப்போ ஆல்டிகைட் எடுத்துக்கோங்க. CH3 C டபுள் பாண்ட் OH. ஸோ டாலரன்ஸ் ரியேஜென்ட் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு? ஒரு காம்ப்ளெக்ஸாக மாறி இருக்கு. ஸோ இது வந்து ரியாக்ட் ஆகும்போது இந்த ஆல்டிகைடு ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிஜனேற்றம் அடைந்து அசிட்டிக் அமிலமாக மாறிடும். ஸோ அமிலம் பெரும்பாலும் H+ கொடுக்குங்கிறதுனால ஸோ மைனஸ் H+ போக மிச்சம் மைனஸ் இருக்கும். இது போக யார் எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்னா அமோனியா கேஸ் வெளியே போயிடும். சில்வர் வந்து ப்ரெசிபிடேட்டாக மாறிடும். இந்த ப்ரெசிபிடேட் போய் டெஸ்ட் டியூப்புக்கு அடியில் செட் ஆகிடும். ஸோ அது பார்க்குறதுக்கு சில்வர் மிரர் மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் அந்த டெஸ்ட்டுக்கு பேர் சில்வர் மிரர் டெஸ்ட். வெள்ளி ஆடி சோதனை. வெள்ளி ஆடி சோதனை. ஸோ இது கூட சேர்த்து பேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக முன்னாடி அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைடில் டாலரன்ஸ் ரியேஜென்ட் முதல் தெரிஞ்சுக்கோங்க. சில்வர் நைட்ரேட் அமோனியம் ஹைட்ராக்சைடு இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துருது. இந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு ஆக்சிஜன் நேற்றம் கரணியாக செயல்படும். ஸோ அப்போ நீங்கள் அசிட்டால்டிகைட் எடுத்துகிட்டு சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணுறீங்க. அதாவது சில்வர் நைட்ரேட்டும் அமோனியம் ஹைட்ராக்சைடும் போடும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுதான் இதோட ரியாக்ட் ஆகி ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணிடுது. சில்வர் ரெடியூஸ் ஆகி ப்ரெசிபிடேட்டாக மாறிடுது. அதுவும் போய் டெஸ்ட் டியூப்க்கு அடியில் டெபாசிட் ஆகுறதுனால பார்க்குறதுக்கு மிரர் மாதிரி தெரியும். அதனால தான் இதுக்கு பேர் சில்வர் மிரர் டெஸ்ட். வெள்ளி ஆடி சோதனை முக்கியமான கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா ஃபெல்லிங் கரைசல் சோதனை. ஃபெல்லிங் கரைசல் சோதனை. இதை ஃபெல்லிங் டெஸ்ட் அப்படின்னு ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். ஸோ அப்போ இதுக்கும் ரியேஜென்ட்ஸ் 2 இருக்கும். அதில் ஃபெல்லிங் A நெக்ஸ்ட்டு ஃபெல்லிங் B. ஃபெல்லிங் A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலூட் காப்பர் சல்ஃபேட். நீரிய காப்பர் சல்ஃபேட் தான் ஃபெல்லிங் A. ஸோ ஃபெல்லிங் B அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலைன் சோடியம் ஆர் பொட்டாசியம் டார்டரேட். இதை ரோச்சல் சால்ட் அப்படிம்போம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காரம் கலந்த சோடியம் அல்லது பொட்டாசியம் டார்டரேட், ரோச்சலை சால்ட், ரோச்சலை உப்பு அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபெல்லிங் கரைசல். இதை கொண்டு போய் நீங்கள் ஆல்டிகைடோட போடுறீங்க. ஸோ ஆல்டிகைட் எடுத்தாச்சு. ஸோ அது கூட நீங்கள் ஃபெல்லிங் கரைசல் போடும்போது அதில் குப்ரிக் காப்பர் 2+ இருக்கக்கூடியது குப்ரிக். இதோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அதாவது நீலம். இது போய் ரியாக்ட் ஆகும்போது
இந்த காப்பர் 2+ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகி காப்பர் 1 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ Cu2O மாறிடும். அப்போ இது ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடாக மாறிடும். ஸோ ஆசிட் ஈஸியாக H+ கொடுக்கறதுனால O-. ஓகேவா? இதுலேயும் நீங்கள் பேஸ் மிக்ஸ் ஆனதுனால இந்த 5OH- போட்டுருக்கோம் ப்ளஸ் வாட்டர். அப்புறம் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு, அதாவது சிவப்பு. ஸோ அப்போ இந்த கலர் சேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னாலே அங்கே ஆல்டிஹைட் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சில்வர் மிரர், செகண்ட் டெஸ்ட்டு ஃபில்லிங், தேர்டு டெஸ்ட்டு பெனடிக் டெஸ்ட். பெனடிக் சொல்யூஷன்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை பார்த்துக்கலாம். பெனடிக் கரைசல், பெனடிக்ஸ் சொல்யூஷன். ஸோ முதல் அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. காப்பர் சல்ஃபேட்டு, அதோட சோடியம் சிட்ரேட், சோடியம் சிட்ரேட் இதோட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த 3 சேர்ந்த மிக்சருக்கு பேர் தான் பெனடிக் சொல்யூஷன். ஸோ இதையும் அதே மாதிரியே ஆல்டிஹைடோட போடுறோம். ஸோ இங்கேயும் காப்பர் குப்ரிக்கா இருக்குது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ, நீலம். ஸோ பேஸ் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக 5OH- இருக்கும். ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடாக மாறிடும். ஸோ காப்பர் 2+ இருக்கிறது காப்பர் 2 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதோட கலர் ரெட்டு, ஸோ அதாவது சிவப்பு கலர். இதோட சேர்ந்து வாட்டர் வந்து ஸோ ரெட் கலர் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே கன்ஃபார்மாக உள்ளே இருக்கிறது ஆல்டிஹைடு தான். ஸோ அப்போ 2 டெஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று ஃபெல்லிங்ஸு, இன்னொன்று பெனடிக்ஸ். ஏன்னா ரெண்டையுமே குப்ரிக் குப்ரஸாக மாறுது. குப்ரிக்காக இருக்கும்போது கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ, குப்ரஸாக இருக்கும்போது கலர் வந்து ரெட். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிப் டெஸ்ட். சிப் சோதனை, ஸ்கிப் டெஸ்ட். ஸோ அப்போ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜெண்ட் என்ன அல்லது சொல்யூஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரோசலின் ஹைட்ரோக்ளோரைடு, ரோசலின் ஹைட்ரோக்ளோரைடு. ஸோ இதை கொண்டு போய் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வாட்டரில் மிக்ஸ் பண்ண உடனே இதோட கலர் ஆல்ரெடி எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் ரெட் கலர் தான். இந்த ரெட் கலரை மறைய வைக்கிறதுக்காக அது கூட SO2 ஆட் பண்ணி இந்த ரெட் கலரை மறைய வச்சிடறாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து கலர்லெஸ்ஸாக மாறிடும். இப்போ இந்த கலர்லெஸ் சொல்யூஷனை தான் நீங்கள் சிப் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்டிஹைடு எடுத்துக்கோங்க. ஆல்டிஹைடு, ஸோ அந்த ஆல்டிஹைடோட சிப் ரியேஜென்ட் போடுறீங்க. ஏற்கனவே சிப் ரியேஜென்ட் வந்து முதல் ரோசலின் ஹைட்ரோக்ளோரைடாக இருக்கும்போது ரெட்டு, வாட்டரில் மிக்ஸ் பண்ணி SO2 சேர்த்ததுக்கப்புறம் தான் சிப் ரியேஜென்ட். இது கலர்லெஸ்ஸு. இப்போ ஆல்டிஹைடோட ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் அது ஆசிடாக மாறிடுது. திரும்பவும் இந்த ரோசலின் குளோரைடு வந்துடும். ஸோ இதோட கலர் மறுபடியும் ரெட்டு. ஸோ முதல் ரெட்டாக இருந்துச்சு, SO2 ஆட் பண்ணதுக்கப்புறம் கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. அது ஆல்டிஹைடோட போடும்போது திரும்பவும் ரெட் கலர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிறது ஆல்டிஹைடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ இந்த 4 டெஸ்ட்டில் டாலரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம்.
ஸோ அதுக்கு அடுத்து சிக் டெஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இதோட யூசஸ் பூரா பார்ப்போம். ஆல்டிகைடு கீட்டோனோட யூசஸ், பயன்கள். முதல் பார்க்க போகிறது ஃபார்மால்டிஹைடு. ஃபார்மால்டிஹைடின் பயன்கள், யூசஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைடு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபார்மால்டிஹைடுன்னு சொல்லிட்டாலே அங்கே ஃபார்மலின் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஃபார்மலின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 40% dilute ஃபார்மால்டிஹைடு. ஸோ இதுதான் ஃபார்மலின். அப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? பயாலஜிக்கல் ஸ்பெசிமன், உயிருள்ள ஆர் உயிரற்ற, பெரும்பாலும் உயிருள்ளதெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அதோட உடலங்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கரைசல் தான் ஃபார்மலின். இதான் 40% டைலூட் ஃபார்மால்டிஹைடு. அது 40% அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைடு. இது ஃபர்ஸ்ட் யூசஸ். இப்போ இதில் செகண்ட் யூசஸ். இதில் தோல் பதனிடுதலையும் பயன்படுத்துகிறாங்க, டேனிங் ப்ராசஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் டேனிங் ப்ராசஸ். ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபேட்டை பூரா இது பண்ணி அந்த தோலை ரொம்ப கடினமாக மாற்றும், அதனால பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு தெர்மோ பிளாஸ்டிக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. தெர்மோ கிடையாது, தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக், வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபீனால் ஃபார்மால்டிஹைடு. ஃபீனாலையும் ஃபார்மால்டிஹைடையும் சேர்த்து ரியாக்ட் பண்ணி கொண்டு வர்றது ஃபீனால் ஃபார்மால்டிஹைடு. இதோட நேம் தான் பேக்லைட். ஸோ இதில் இந்த 2 விதமான கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை மட்டும் தனியாக கேட்பாங்க. ஃபார்மலின்னா என்ன? 40% நீரிய கரைசல் தான் ஃபார்மலின். இது உயிரிய மாறிலிகளை பாதுகாக்க பயன்படுகிறது. பட் அதுவே ஃபீனால் ஃபார்மால்டிஹைடு தான் பேக்லைட். இது வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக் செய்ய பயன்படுகிறது. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்த யூசஸ் எதில் பார்க்க போகிறோம்னா அசிட்டால்டிஹைடோட யூசஸ். Uses of acetaldehyde. So acetaldehyde பயன்கள். ஃபர்ஸ்ட் ஒன் சில்வர் மிரர், வெள்ளி ஆடி சோதனை. அப்போ சில்வர் மிரர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன்னா. செகண்ட் ஒன் ஹிப்னாட்டிக்காக பயன்படுத்துவாங்க, மனோவசிய மருந்து. ஸோ வெள்ளி ஆடி தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ ஹிப்னாட்டிக் அப்படின்னா மனோவசிய மருந்து தயாரிக்க பயன்படுது. மூணாவது பயன்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அசிட்டால்டிஹைடை பயன்படுத்தி நீங்கள் அசிட்டிக் அமிலம் அதோட சேர்த்து எஸ்டர், அசிட்டிக் அமிலம், எஸ்டர் இந்த மாதிரியான பொருள்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு அசிட்டால்டிஹைடு ஒரு பகுதி பொருளாக பயன்படும். ஸ்டார்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவாக பயன்படுத்துவாங்க. இது 3 அசிட்டால்டிஹைடோட யூசஸ். மெயினாக சில்வர் மிரர், ஹிப்னாட்டிக் மறந்துட வேண்டாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது அசிட்டோன். அசிட்டோனில் ஃபஸ்ட்டு பயன்படும் கார்டைட் அப்படிங்கிற புகையில்லா வெடிமருந்து தயாரிக்க பயன்படுத்தும். இந்த கார்டைட் அப்படின்னா
புகையே வராமல் வெடிக்கக்கூடியது. ஸோ புகை இல்லா வெடிமருந்து தயாரிக்க பயன்படுகிறது. ஸ்மோக்லெஸ் எக்ஸ்ப்ளோசிவ். செகண்ட், நெயில் பாலிஷ் ரிமூவர், நகைப்பூச்சு நீக்கியாக. நெயில் பாலிஷ் ரிமூவராக பயன்படும். ஸோ நகைப்பூச்சு நீக்கி. ஸோ மூணாவது பயன்படும். சல்ஃபோனால் மற்றும் மனோவசிய மருந்து. சல்ஃபோனால், இன்னொன்று ஹிப்னாட்டிசம். சல்ஃபோனால் மருந்தும் மனோவசிய மருந்தும் தயாரிக்கிறதுக்கு அசிட்டோன் பயன்படுது. அடுத்த பயன்பாடு பெர்ஸ்பெக்ஸுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்ஸ், இது தெர்மோபிளாஸ்டிக். பெர்ஸ்பெக்ஸுங்கிற தெர்மோபிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. பெர்ஸ்பெக்ஸ் வெப்பத்தால் இலகும் பிளாஸ்டிக். ஸோ இதில் இந்த பெர்ஸ்பெக்ஸ் ரொம்ப முக்கியம், கார்ட்ரைட் ரொம்ப முக்கியம். ஸோ மறந்துடாதீங்க. அடுத்த யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைடோட யூசஸ். இதுவரைக்கும் நம்ம அலிஃபாட்டிக் பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிறது அரோமேட்டிக். அந்த அரோமேட்டிக்கில் முதல் பார்க்க போகிறது பென்சால்டிஹைடு. பென்சால்டிஹைடின் பயன்கள். ஸோ அதில் முதல் பயன், எப்போவுமே பென்சால்டினா பென்சின் ரிங்கு வந்திருக்கு. இது அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அரோமா அப்படின்னா நல்ல சுமல் அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்ல சுமல்னு வந்துருச்சுனாலே நறுமணமூட்டும் பொருள்களை பயன்படுத்துவாங்க. வாசனை திரவியங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது பெர்ஃப்யூம், ஃப்ளேவரிங் ஏஜென்ட், இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பென்சால்டிஹைட் பயன்படுது. ஸோ இதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம்? சின்னமால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணலாம், சின்னமிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணலாம், பென்சாயில் குளோரைட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரியான பொருள்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பென்சால்டிஹைட் ஒரு துவக்க பொருளாக பயன்படுத்தலாம், ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஸோ பென்சால்டிஹைடின் பயன்கள் வாசனை திரவியம், நறுமணமூட்டும் பொருள்கள், சின்னமால்டிஹைட் தயாரிக்கிறதுக்கு, சின்னமிக் அமிலம் தயாரிக்கிறதுக்கு, பென்சாயில் குளோரைட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்க்குறது அரோமேட்டிக் கீட்டோன்கள். எக்ஸாம்பிளுக்கு அசிட்டோஃபீனோ, பென்சோஃபீனோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அரோமேட்டிக் கீட்டோனோட பயன்கள். அரோமேட்டிக் கீட்டோன்களின் பயன்கள். ஸோ அதில் முதல் இதுலேயும் பென்சின் ரிங் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? அதே பெர்ஃப்யூம், வாசனை திரவியங்கள், அதே ஃப்ளேவரிங் ஏஜென்ட், நறுமணம் ஊட்டும் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. கீட்டோன் வந்துருச்சு அப்படின்னாலே ஹிப்னாட்டிக், மனோவசிய மருந்து, மனோவசிய மருந்து தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பென்சைட்ரால் அப்படிங்கிற ஒரு ஐ ட்ராப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. பென்சைட்ரால், பென்சைட்ரால் இது எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னா ஐ ட்ராப்ஸ், கண்ணுக்கு ஊற்றக்கூடிய சொட்டு மருந்தாக பயன்படுது. ஸோ இதெல்லாமே கீட்டோனோட பயன்கள்.
ஸோ இந்த பயன்களை நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த பயன்களில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஒன்று மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், அதை ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் சிப் டெஸ்ட் பார்த்தீங்க. ஸோ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆல்டிஹைடை ப்ரூவ் பண்ணுச்சு. ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா சிப் டெஸ்ட்டுக்கு உனக்கு ஆன்சர் வரும். மெயினாக கீட்டோனுக்கு வராது, ஆனால் அசிட்டோனுக்கு மட்டும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணும். ஸோ டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைடு அப்படின்னு கேட்கும்போது அதில் சிப் டெஸ்ட் ஒன்று, அது அசிட்டோனுக்கும் ஆன்சர் பண்ணுது, மற்ற கீட்டோனுக்கு ஆன்சர் கொடுக்காது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவ்வளோ. ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக எழுதலாம். பட் இதில் 1 மார்க் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. 2 மார்க்னால் ஃபார்மலின்னு கேட்பாங்க, பேக்கலைட்டு பற்றி கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.